இயற்கையின் மிகச்சிறந்த படைப்பு பறவை. ஓர் அறிமுகம். மைக்ரேஷன் பற்றி பேசும்போது இன்னொன்று, எல்லாருமே சின்ன வயசுலேருந்து இந்த இயற்கை காட்சி படம் வரைக அப்படின்னு சொல்லும் போதுலேருந்து வி 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 அப்படின்னு போட்டு பறவைகள்லாம் வரைவோம்ல, அதில் தொடங்கி இப்போ வரைக்குமே பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு வி ஷேப்லேயே வந்து பறவைகள் பறக்குதுல்ல. எதனால அப்படி எக்ஸாக்டாக வி ஷேப் இல்லைன்னாலும் ஓரளவுக்கு நம்ம பார்க்குற நேரம் எல்லாருமே எல்லாம் வேற ஒரு லைனில் பறக்கலாம், ஆப்ஸுக்கு எவ்வளோ பேட்டர்ன் இருக்குது, ரேண்டமாக கூட பறக்கலாம். ஆனால் அந்த வி ஷேப்பில் தான் பெரும்பாலும் பறக்குது. அதுக்கான காரணம் ஸோ மறுபடியும் அதே கான்செப்ட் தான். பறந்து வரணும்னா காற்று கிழிச்சிட்டு தான் பறந்து வரணும். இந்த கிங்ஃபிஷரோட அமைப்பு பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம்ல, அதே மாதிரியான கான்செப்ட் தான். ஸோ முன்னாடி போகிற பறவைகள் எல்லாமே வந்து இளம் பறவைகளாக இருக்கும், பின்னாடி பறக்கிறது எல்லாமே கொஞ்சம் வயதில் முதிர்ந்த பறவைகள் அந்த மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காற்றை கிழிச்சிட்டு போகிறப்ப இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் பறக்கிறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃப்ளைட்டு. ஸோ இந்த எல்லா டைமுமே பர்டிகுலர் வி இருக்காது, சம்டைம்ஸ் அந்த பேட்டர்ன் சேஞ்ச் ஆகி மறுபடியும் வி ஆகும். ஸோ ஒவ்வொரு பறவைகளும் அந்த இடத்த வந்து மாற்றி மாற்றி என்ன பண்ணணும்னா ட்ராவல் பண்ணி வருவாங்க. ஸோ ஒருத்தரே எல்லா எஃபர்ட்டும் போட தேவையில்லை. ஸோ சான்ஸ் எடுத்து முன்னாடி போகிற பறவைகள் ரொம்ப எஃபர்ட் போட்டு பறக்கணும், பின்னாடி போகிற பறவைகள் எல்லாமே அது போடுற எஃபர்ட்டில் அப்படியே கிளைட் ஆகி போகும். அனிமல் கிங்டம்லேயும் ஜென்ரலாகவே அப்படி தான், பறவைகளும் இப்படி தான். அதாவது இளம் ஆக்கா சொன்ன மாதிரி அந்த யங் பேர்ட்ஸ்லாம் ஃப்ரண்ட்டில் போகும், ஏன்னா அதால் ஃபிசிக்கலாக அதால் முடியும். வயதான பறவைகளுக்கு அது முடியாது. அதுவும் அந்த மாதிரி தான். இந்த வயதான பறவைகளுக்கு தானே ரூட் கரெக்டாக தெரியும், அதுக்கு வந்துட்டு போகிறதுக்கு. அப்போ அவங்க தான் டெலீட் பண்ணணும். ஸோ எப்படி ரூட் கண்டுபிடிச்சி வருது, என்ன மாதிரியான மெத்தட்ஸ் அதை யூஸ் பண்ணுறாங்கன்னு இப்போ வரைக்குமே யாராலையுமே சயின்டிஸ்டாலையுமே அதை வந்து டிடெக்ட் பண்ண முடியறதில்ல. பட் ஆனால் தெர்மல் வேவ்ஸ், ரேடியோ வேவ்ஸ் பற்றி பார்த்து வருது, பிஜன்ஸ்லாம் வந்துட்டு அந்த மாதிரி வரும். அதெல்லாம் உண்மையா இல்லை சயின்டிஃபிக்கலாக ப்ரூஃப் இருக்காதுங்களா? அந்த வேவ்ஸ், மேக்னெட்டிக் வேவ்ஸ் அண்ட் தெர்மல் வேவ்ஸை யூஸ் பண்ணி வர்றது ரைட்டு தான். பட் என்ன இருந்தாலும் மனிதன் வந்து பறவையினுடைய லாங்குவேஜையோ இல்லை அதனுடைய தாட்ஸையோ இல்லை அதனுடைய இதை வந்து நம்ம டீகோட் பண்ணுறது கஷ்டம். ஸோ இப்போ வரைக்கும் அது ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது. ஸோ எப்படி வருது, வருடம் ஒரே இடத்துக்கு வர பறவைகளும் இருக்குது. ஸோ எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, நானே என் வீட்டுக்கு முன்னாடி இமயமலையிலேருந்து வருடம் வரக்கூடிய சாம்பல் வாலாட்டி அப்படின்னு கூடிய ஒரு பறவை லாஸ்ட் 6 வருஷமாக நான் பார்க்குறேன். என் வீட்டுக்கு முன்னாடி அந்த கரெக்டாக செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதம் தொடங்கி வந்துட்டு மறுபடியும் மார்ச் மாதம் கிளம்பி போயிடும். ஸோ நிறைய பேர் கேட்பாங்க, வர பறவையே தான் வருதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, எஸ் ஒரு பறவை, ஒரு வலசை வரக்கூடிய பறவை ஒரு இடத்துக்கு வருதுன்னா மறுபடியும் அதே இடத்த தான் அது வந்து சூஸ் பண்ணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம், இப்போ சென்னை எனக்கு தெரிஞ்சு ஒரு கடந்த ஒரு 50 ஆண்டில் ரொம்ப பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்குல்ல. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி, இப்போ நீங்கள் சேலமில் இருக்கீங்க, இப்போ சென்னையில் இருக்கிற ஒரு இடத்துக்கு இது நம்ம பள்ளிக்கரணையே சூஸ் பண்ணால் கூட அவ்வளோ பெரிய லேண்ட் இருந்ததில்ல, இப்போ ரொம்ப சுருங்கிருச்சு. இப்போ அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம்? ஒவ்வொரு பீரியட் சேஞ்ச் ஆகிறது வேறு. ரொம்ப சடனாக ஒரு 2-3 வருஷத்தில் இவ்வளோ பெரிய திடீர்னு பில்டிங்ஸ் கட்டிடுவோம், அங்கே இருக்கிற காட்டை அழிச்சிருவோம், இல்லை ரோடு ஏதாவது புதுசாக போட்டிருப்போம். அது வந்து இந்த பறவைகளோட மைக்ரேஷன் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதுக்கான வாழிடம் தானே அது மாற்றம் ஏற்படுறதுனால வேறு எங்கே வாழிடம் இருக்கோ அதை நோக்கி செல்லும். சில சமயத்தில் வாழிடம் சரியாக இல்லை, எங்கேயுமே செட் ஆகலைன்னா இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு, எக்கலாஜிக்கலாக நடக்கக்கூடிய டிஸ்டர்பன்சஸ்னால இறக்கவும் நேரிடும். அப்படி இல்லை அப்படின்னா மைக்ரேட்டரி பேட்டர்னை வந்து சேஞ்ச் பண்ணும். சில பறவைகள் வந்து பல வருடங்களாக ஒரு இடத்துல வந்துட்டு இருக்கும், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கட்டமைப்புகள் வந்துடும், பில்டிங்ஸ் வந்துடும், சுத்தமாக அந்த லேக்கோ அந்த கிராஸ் இருக்கிற எதுவுமே இருக்காது. அப்போ வந்து அது வந்து அதோடைய மைக்ரேட்டரி பேட்டர்னை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இன்னொரு லொக்கேஷனில் போயிடும். அதுக்கு இன்னுமே எப்படி சொல்கிறது, அதுக்கான உணவு எல்லாம் இருக்கிற இடத்த தேர்ந்தெடுத்து போகும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வழக்கமாக பார்த்துட்டு இருந்த பறவைகள் வந்து அந்த இடத்துக்கு வராது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக ரிசர்ச் பண்ணுறவங்கலாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, எதனால் இது அப்படின்றத கண்டுபிடிச்சு அதுக்கான தீர்வுகள் வந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க. பட் சிம்பிளாக சொல்லணும்னா, அந்த இடத்துல முன்னே இருந்த அளவுக்கு இயற்கை வளம் இப்போ இல்லை, அதனால் அதுங்களே முடிவு பண்ணிவிட்டு இன்னொரு இடத்த சூஸ் பண்ணிட்டு போயிடும். அதுதான் பேசிக்காக மைக்ரேட்டரி பேட்டர்ன் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசெண்டாக இன்னொன்று கேள்விப்பட்டேன், இந்த மயில் வந்து ஊட்டியில் அந்த மாதிரிலாம் ஊட்டியில் ஸ்பாட் பண்ணாங்க. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, அது வந்து கொஞ்சம் வெப்பமான இடத்துல தான் பெரும்பாலும் இருக்கும். ஊட்டியில் குளிரான பிரதேசத்தில் மயில் இருக்குன்னா, இந்த மயில் இங்கே வாழக்கூடிய வெப்ப நிலை வந்து இப்போ ஊட்டிலே வந்துருச்சு. அப்போ அதுவும் கொஞ்சம் ஹீட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றாங்கல்ல. இந்த காலநிலை மாற்றம் இல்லை இந்த வெப்ப உயர்வு இதெல்லாம் வந்து பறவைகளை எப்படி பாதிக்குது? இப்போ அந்த மயில் இங்கேருந்து அங்கே போயிருக்குன்னா அதுக்குரிய சாப்பாடு அங்கே இருக்கணும். ப்ராப்ளி அதெல்லாம் அங்கே கிடைக்காதனால தான் இங்கே இருந்திருக்குமா இருக்கும் அவ்வளோ நாள். இப்போ மறுபடியும் இப்போ அது போகிற அளவுக்கு
வெப்பநிலை மாறிடுச்சுன்னா ஒருவேளை இங்கே அது இருக்கக்கூடிய சூடு வந்து ரொம்ப அதிகமானதுனால அதுவும் ஒருவேளை குளிர்ச்சியான இடத்தை நோக்கி நகர்ந்து போயிருக்கலாம். மொத்தமாக போயிடுச்சுன்னு தெரில, மேபி 1-2 மைல் ஸ்பாட் பண்ணியிருப்பாங்களா இருக்கும். இதனால இப்போ என்னென்ன பிரச்சனைகள் வரும்? நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது மயில் சொல்கிறோம். வெப்பநிலையினால மற்ற பறவைகளுக்கு இல்லை மைக்ரேஷன் ஆகி வர்ற பறவைகளுக்குலாம் எவ்வளோ பிரச்சனை இருக்கும்? ஸோ இடம்பெயர்ந்து வரக்கூடிய அந்த வலசை வரக்கூடிய பறவைகள் வந்து 2 விஷயத்தினால பாதிக்கப்படும். ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி ஹீட் ஸ்ட்ரெஸ். ஸோ வெப்பம் அதிகமாக இருக்கிறப்போ ஹீட்னால எக்ஸாஸ்ட் ஆகி டயர்ட் ஆகி நிறைய பறவைகள் கீழே விழுவுறத சில சமயங்களில் நம்ம இங்கே பார்த்துருப்போம். பட் டெல்லி, மும்பை இந்த மாதிரியான ஏரியாவில் நிறையா வந்து பார்த்துருக்காங்க இந்த சம்மர் டைமில். ஸோ ஹீட் ஸ்ட்ரெஸ்னால அது எக்ஸாஸ்ட் ஆகி மயங்கி கீழே விழுகிற அந்த ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. செகண்ட் வந்துட்டு விண்டோஸில் கொலைட் ஆகி, அதாவது கண்ணாடி ஜன்னல்கள்லாம் இருக்கும்ல பெரிய பெரிய கட்டிட அமைப்புலலாம் வந்துட்டு, ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு தெரியாமல் சம்டைம்ஸ் அது மோதி கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 2 விஷயம் இடம்பெயர்ந்து வரக்கூடிய பறவைகளுக்கு பாதிப்பாக இருக்கக்கூடியது. தேர்ட் ஒன் வந்து லைட் பொல்யூஷன். ஜாஸ்தி ஒளினாலேயும் அதனுடைய பாத்வேல கொஞ்சம் டிஸ்டர்பன்சஸும் இருக்குது. ஸோ இன்னும் அடிஷ்னலாக சொல்லணும் அப்படின்னா ஒரு விஷயம், மைக்ரேஷனில் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் போகும். ஸோ இப்போ வந்து மங்கோலியாவிலேருந்து இந்தியாவுக்கு மட்டும்தான் அந்த பறவை வருமா அப்படின்னு கிடையாது. ஸோ இந்த வலசை வரக்கூடிய ஃப்ளைவேஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ அப்படி இந்தியாவில் பாஸ் ஆகிற ஃப்ளைவே வந்து சென்ட்ரல் ஏஷியன் ஃப்ளைவே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சென்ட்ரல் ஏஷியன் ஃப்ளைவே வழியாக தான் வெளிநாட்டு பறவைகள் நம்ம நாட்டுக்கு மைக்ரேட் ஆகி போகுது. இந்த மைக்ரேஷன் பற்றி பேசும்போது இப்போ நான் வழக்கமாக வந்து நான் அந்த வேல்பாரி புத்தகம் படிச்சுட்டு அதில் நிறைய பறவைகள் பேர் இருக்கும். உண்மையான பறவையான்னு தெரில. அப்படி அந்த புத்தகம் படிக்கும்போது என் வீட்டு பக்கத்தில் நடந்து போயிட்டு இருக்கும்போது, வீட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் ஒரு 2-3 கிலோமீட்டர்லேயே வந்து இந்த கண்மாயெல்லாம் சொல்லுவோம் ஊரில், அங்கே இது வரைக்கும் நான் பார்க்காத பறவைகள்லாம் நிறைய பார்க்க முடிஞ்சுது. நீங்கள் சொன்ன அந்த செப்டம்பர், அக்டோபர் அந்த டைமில் இருந்து மாறி இப்போ வரைக்குமே ஒரு சில பறவைகள்லாம் எனக்கு இது நம்ம ஏரியா பறவை இல்லையே, இந்த பையன் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரிலாம் தோணும் எனக்கு. அப்படி பார்த்து தான் நான் பறவை ஆர்வலர்னு சொல்ல முடியாது, நீங்கள் சொல்கிற மாதிரி பறவை நோக்குனர், பேர்டு வாட்சர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ வரைக்கும் என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல என்னென்ன பறவை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னை மாதிரி ஒரு காமன் பர்சன் வந்து இப்போ பறவைகள் அந்த துறைக்குள்ளே வரணும் அல்லது பேர்டு வாட்சராக வரணும் அப்படின்னா என்னென்ன வழிகள் இருக்குது அதுக்கு? இப்போ எனக்குமே மேபி ஒரு கைடு இருந்தால் நல்லா இருக்குமே. ஒரு புக்கு, எல்லா நேரமும் புக் எடுத்துகிட்டே அந்த பக்கம் சுற்றினா பைத்தியம்னு நினச்சிருவாங்க. மேபி ஏதாவது ஃபோனில் ஆப் அந்த மாதிரி பறவையை பார்த்தோன்னா அதோட கலரு இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா இது இந்த பறவை தான் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கா?